இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். மேபி வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் நான் சொல்கிற டாப்பிக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கவனிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுருக்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணணும், ஏதாவது என்னோட கான்டெக்ட் பண்ணணும், ஏதாவது பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, வேறு என்ன இருக்குது, ஸ்டார்மேக்கரு, எல்லா ஆப்ஸுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்சனலாக பேசலாம், கான்டெக்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. வெளில போனால் மாஸ்க் போட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாங் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தற்செயலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே நம்ம ஃபோனு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும், நம்மளோட பட்டன் ஃபோனாக இருக்கட்டும், எது விழுந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சியாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணணும், நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரிக்கே நம்ம மொபைலுக்கு ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்களே இந்த மாதிரிக்கே ஃபோனாக இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து மேபி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நீங்கள் உடனே எடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதறது இந்த மாதிரி போட்டு குளிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த ஃபோன் விழுந்துச்சுன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்டரி இருந்துச்சுன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிம் ஸ்லாட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு போடுறது, இந்த மாதிரி ஸ்லாட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வீட்டில் அரிசி மூட்டை, அரிசியை போட்டு வச்சுருப்பீங்க, பாத்திரம் அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது. அந்த பாத்திரத்துக்குள்ளே நல்லா அடியில் போட்டு நல்லா அரிசியை போட்டு நெப்பி விட்டுருங்க. அப்படி மூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days 3 days ஒரு 4 days கூட விடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மறந்துட்டேன், நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாத பேட்டரிலாம் வந்து இருக்கும். மொபைல் சிப் சவுண்டு பாட்டு வேறு படிச்சுருக்கு. இப்போ வர மொபைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணவே முடியாது பேட்டரிஸ்லாம். அந்த மாதிரிக்கு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அரிசிக்குள்ளே வச்சு ஒரு 4 days கழித்து ஆன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மேபி ஒர்க் ஆகலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா மொபைல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆயிரும். ஒர்க் ஆகட்டி நம்ம கம்பெனி பொறுப்பு இல்லை, கண்டிப்பாக ஒர்க் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். பேட்ரி, சிம் கார்டு, மெமரி கார்டுன்னு எல்லா கார்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கவருக்குள்ளேயோ இல்லாட்டி ஏதோ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசிக்குள்ளே வச்சுருங்க. அரிசிக்குள்ளே வச்சுட்டு ஒரு 4 days 3 days 1 week கூட வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஆன் ஆகிரும். நமக்கு ஆண்ட்ராய்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நிலமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ஃபோன்னா உங்களுக்கு 90% கண்டிப்பாக ஒர்க் ஆகிரும். மேபி ஒர்க் ஆகலாட்டி அதையும் கூட கொஞ்சம் நீங்கள் கடையில் கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகிரும். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி அடிக்கடி தண்ணிக்குள்ளே போடுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நான் சொன்ன மாதிரிக்கே ஏதாவது எனக்கு கான்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேச தெளிவாக கேட்டுச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கத்தி தான் பேசிக்கிறேன், ஏன்னா பக்கத்தில் பாட்டு படிச்சுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்குதான்றதை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வெட்டியாக தான் இருக்கேன், நான் டெய்லியுமே வீடியோ போடுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.